செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது துணைத் தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செல்லக்குட்டீஸ். கூட இருக்க பிள்ளைங்கன்னு ஆளில் செட் பண்ணி வச்சுக்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் தற்பொழுது தேர்வை எழுதிட்டு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா, எல்லா மாணவ செல்வங்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்க. காரணம் என்னவென்றால் எவ்வளோ மார்க் வரும், பாஸ் ஆகுமா, எப்படிலாம் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தில் தான் எல்லாருமே இருப்பீங்க. காரணம் என்னவென்றால் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு எழுதணும். பொது தேர்வுன்றது ஒரு தேர்வு எழுதணும். அதுவும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்பிக்கையாக தான் எழுதணும். ஆனால் ஒரு சில பார்த்திங்கன்னா நேரத்தில் நமக்கு அது நமக்கு வெற்றியாக வரலை, தோல்வியாக அமைஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு தேர்தலை விட்டு, அந்த ஒரு தேர்வை விட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய துணைத் தேர்வை நம்ம பாஸ் ஆகணும், அதிக மார்க் எடுக்கணும், பர்சன்டேஜ் எடுக்கணும், அப்படி இப்படின்னு ஒரு சில முயற்சிகளை எடுத்த செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா தீவிரமாக அதற்கான வேலையில் ஈடுபட்டாங்க. கடினமாக படித்தாங்க, ஷெட்யூல் போட்டு படித்தாங்க, விடாமுயற்சியை பார்த்திங்கன்னா கையில் எடுத்தாங்க. ஸோ அதனாலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மார்க் வரும். ஓகேங்களா, ஏன்னா கிட்டத்தட்ட புக் பேக்காக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே படித்து எல்லா சப்ஜெக்ட்டுமே தீவிரமாக எழுதியிருக்கீங்க. கொஷின் பேப்பராக இருக்கட்டும், அண்ட் தெரிஞ்ச கொஷின், தெரியாத கொஷின், ஆன்சர் ஷீட்டு எல்லாருமே ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் நான் பாஸ் ஆகிடுவோம் ப்ரோ, நம்பிக்கையாக பார்த்திங்கன்னா இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கமெண்டில் ஹார்ட் கொடுக்க சொன்னேன். அதேமாதிரி இன்றைக்கும் ஹார்ட் கொடுங்க. எக்கச்சக்கமான செல்லக்குட்டீஸ் ஹார்ட் கமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா. ஓகேங்களா, உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் உங்களை பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய பேப்பர், உங்களுடைய பார்த்திங்கன்னா எழுதிருக்கக்கூடிய மார்க் வருமா வராதான்றதை. அதை தாண்டி நம்மளுடைய ஆசிரியர்கள்னு ஒரு பக்கம் இருக்காங்க. ஓகேங்களா, விடைத்தாள் திருத்தம் ஆசிரியர்கள், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு எக்ஸாமை பார்த்துட்டு அதில் ஃபெயில் ஆகி அடுத்த எக்ஸாம்லையாச்சும் பாஸ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே நல்லா படித்து எழுதியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச கருத்துக்களை அவங்க படித்ததில் அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கணுமோ, எப்படி பண்ணணுமோ அதை A to Z நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, யாருமே ஃபெயில் பண்ணுற நோக்கத்தில் எந்த ஒரு ஆசிரியர்களும் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பேப்பரில் இங்கே கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஓகேங்களா, அந்த கொஷின் சம்மந்தப்பட்டது ஒரு சிலதில் இருந்தால் தான் மார்க் வரும். அப்படி இப்படி எழுதிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒன்றுமே எழுதாமல் வெறும் கொஷின் நம்பர்லாம் போட்டிருந்தா அதுக்கு மார்க் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, ஏதாவது அவுட் ஆஃப் கொஷின்ஸாக இருந்தால் மேபி மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா எம்டி பேப்பருக்கு யாருக்குமே மார்க் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லா செல்லக்குட்டீஸும் பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுனீங்களா, எல்லா கொஷின் அட்டன் பண்ணிங்களா, நம்மளுடைய ஆன்சர் ஷீட்லாம் நல்லா ஃபில் பண்ணிங்களா அப்படின்றத பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க. அண்டு மேலும் ஆசிரியர்கள் கூடுதலாக பார்த்திங்கன்னா என்ன தான் விடைத்தாள் திருத்தத்தில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய கருத்துக்களாக இருக்குது. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பொது தேர்வை காட்டிலும் இந்த ஒரு தேர்வை ரொம்ப ஒரு முயற்சியே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடின முயற்சி இந்த பேப்பரை திருத்த மோசலும் அவங்க எழுதிருக்கக்கூடிய ஆன்சர்லேயே தெரியுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே இதன் மூலமாகவே தெரியுது. நிறைய பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் லெவலில் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. அதனால் செல்லக்குட்டீஸ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தேர்வை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா போகிறது தான் நம்மளுடைய இலக்கு. ஓகேங்களா, அதை ஒரு பக்கம் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் நல்லாவே போயிட்டுருக்கு. யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு பக்கம் திக் மூமெண்ட்டு பயமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அண்ட் மேலும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், பை, டேக் கேர்.